கட்சி தலைவர் என்ன சொல்றாங்க? ஒரு பொம்மை அரசாங்கம் எதுவும் செயல்படல. தர்மபுரியில குழந்தைகள் ஏறக்குறைய 50க்கு மேற்பட்ட குழந்தைகள் மாண்டதுக்கு சேலத்தில் மருத்துவமனையில் தொடர் கதையாக நடந்து கொண்டிருக்கு. அதை கவனிக்க முடியல. எங்க பார்த்தாலும் கொலை கற்பழிப்பு நடந்துட்டு இருக்கு. தொழிற்சாலைகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொழிற்சாலைகள் எல்லாம் வேண்டாம், நீங்க இருந்தா சரியா இருக்காது என்று பல மாநிலங்களுக்கு போய் கொண்டிருக்கக்கூடிய நிலை. ஆக இந்த நிலையில இன்றைக்கு இந்த நாடு போய் கொண்டிருக்கு. சட்டம் ஒழுங்கு மோசமான சூழலை எதிர்ப்பதற்கு நேற்றைக்கு வெளிவந்த ஜோதிடர்களிடம் பத்திரிகை பார்த்தா உங்களுக்கு தெரியும். 6வது குழு போட்டிருக்கிறாங்க. நேற்றைக்கு கூட மதுரையில் நடந்த கூட்டத்தில் நான் எடுத்து பேசினேன். இருந்தாலும் நான் குறிப்பாக சொல்ல விரும்புவது, ஒரு 4 பக்கத்துக்கு ஜோதிடர்களிடம் பத்திரிகையில இன்னைக்கு இந்த அதிமுகவுடைய பினாமி ஆட்சியில சட்டம் ஒழுங்கை விட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை படம்பிடித்து காட்டியிருக்கிறார்கள். கொலை நடுங்க வைத்த கொலைகள் என்ற தலைப்பில இந்த கட்டுரை வந்திருக்கு. அந்த கட்டுரையில் போட்டிருக்கிறாங்க, உள்ளாட்சி அமைப்பை சார்ந்த பஞ்சாயத்து தலைவர்கள், உள்ளாட்சி அமைப்பை சார்ந்த பஞ்சாயத்து தலைவர்கள் 40 பேர் இந்த ஆட்சியில இதுவரையில 40 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். 40 பேர் சாதாரண ஆள் இல்ல. உள்ளாட்சி தேர்தல் நடந்து அதில் ஊராட்சி தலைவர்களாக பஞ்சாயத்து தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 40 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்களா? 2011ஆம் ஆண்டு உள்ளாட்சி அமைப்புக்கான தேர்தல் நடைபெற்றன. அவற்றில் வெற்றி பெற்ற பஞ்சாயத்து தலைவர்கள் சுமார் 40 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் மட்டும் பஞ்சாயத்து தலைவர்கள் 13 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் அனைவரும் பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள். திமுக மட்டும் அதிமுகவை சேர்ந்தவங்க இருக்காங்க. ஆக பல கட்சிகளை சார்ந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதுவரை உரிய நடவடிக்கை இந்த பொம்மை ஆட்சியை, பினாமி ஆட்சியை இதுவரை எடுக்கப்படவில்லை என்பதுதான் வேதனைக்குரிய உண்மை. ஆக இன்றைக்கு நாங்கள் பினாமி ஆட்சி என்று சொல்வதற்கு என்ன காரணம்? தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. இதே அதிமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சராக நம்மையார் ஜெயலலிதா அவர்கள் திமுக ஆட்சி இருந்தப்போ 2006 2013 ஆட்சி இருந்தப்போ நம்முடைய கட்சியை பற்றி, நம்முடைய கட்சியுடைய ஆட்சியை பற்றி, தலைவர் கலைஞர் தலைமையில் ஆட்சியை பற்றி எல்லாம் பேசுறப்போ அசம்பிளியா இருந்தாலும் சட்டமன்றமா இருந்தாலும் வெளியில நிகழ்ச்சியா இருந்தாலும் தொடர்ந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? அறிக்கையா இருந்தாலும் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர்கள் சொன்னது மைனாரிட்டி ஆட்சி அவர் தொடர்ந்து சொன்னாங்க மைனாரிட்டி ஆட்சி. ஆனா நான் கேட்கிறேன், மைனாரிட்டி ஆட்சி என்று சொன்னதை ஏற்றுக்கொள்கிற நான் இருக்கிறேன். ஆனா மைனாரிட்டியாக இருந்தாலும் 5 வருஷம் முழுமையாக ஆட்சி நடத்திய முதல்வர் நம்முடைய நான் கேட்கிறேன், நீங்க மைனாரிட்டி நீங்க இப்ப நீங்க மெஜாரிட்டியா இருக்க கூட முதலமைச்சரை இன்றைக்கு பார்க்க முடியல. இதை விட என்ன வெட்கம் கடவுளும். ஆக இந்த நிலையில தான் இன்றைக்கு ஜெயலலிதாவுடைய அதிமுகவுடைய பினாமி ஆட்சி ஒன்று தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது.